ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மேன் என்சிக்ளோபீடியா சேனல். நான் அவங்க மேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹாஸ்பிட்டல் இன்பேஷண்ட் ஆர் அப்சர்வேஷன் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட்டை வந்து அட்மிட் பண்ணி அவங்கள அப்சர்வேஷனில் வச்சிருக்கிறது தான் இந்த ஹாஸ்பிட்டல் இன்பேஷண்ட் ஆர் அப்சர்வேஷன் கேரோட வேலை. சப்போஸ் இதுவே நியோநேட்டல் பேஷண்ட், அதாவது 28 days அதுக்குள்ளே இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கோடு இருக்குது, 999477. இந்த கோடை வந்து கொடுக்கணும். இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் அப்சர்வேஷனும் அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வென்ஷனும் இருக்கும் இந்த சர்வீஸில். அதனால் 28 daysக்கு உள்ளே இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு வந்து 999477 சிபிடியை கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்பேஷண்ட் அப்சர்வேஷன் கூட கொடுக்கக்கூடாது. இதோட ஃபர்ஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 99221. இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஹாஸ்பிட்டல் இன்பேஷண்ட் அப்சர்வேஷன் கேர். இதோட மெடிக்கல் டிசிஷன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இல்லைனா லோ. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 40 minutes மஸ்ட் பி மெட் ஆர் எக்ஸிட்ஸ். அதாவது 40 நிமிஷம் கண்டிப்பாக இருக்கணும், இல்லைனா அதை விட அதிகமாக இருந்தால் இந்த கோடு கொடுத்துக்கலாம். 99221. இப்போ இதுவே 99222. இந்த சிபிடி என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அப்சர்வேஷன் கேர் தான். இதோட மெடிக்கல் டிசிஷன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா மாடரேட் லெவல். டைம் பார்த்தீங்கன்னா 55 minutes கண்டிப்பாக இருக்கணும், இல்லைனா அதை விட அதிகமாக இருக்கலாம். நெக்ஸ்ட் கோடு 99223. இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஹாஸ்பிட்டல் இன்பேஷண்ட் ஆர் அப்சர்வேஷன் கோடு தான் இதுவும். இதோட எம்டிஎம் லெவலில் பார்த்தீங்கன்னா ஹை. இதோட டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 75 minutes மஸ்ட் பி மெட் ஆர் எக்ஸிஸ்ட். 75 நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் இந்த கோடை வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ பார்த்த நம்ம 3 கோடு இருக்குல்ல, இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலோட கோடு. நெக்ஸ்ட் வீடியோவில் சப்சிக்வெண்டோட கோடு பார்க்கலாம். நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.